ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருவோம், அபச்சாரம் அப்படின்ற வார்த்தை. இந்த அபச்சாரம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ, எவைகளை செய்யக்கூடாதோ அதை செய்தல் அபச்சாரம். இந்த அபச்சாரங்கள் 4 விதமாக பகுக்கப்படுகின்றன. அகிருத்தியகரணம், பகவதபச்சாரம், பாகவதாபச்சாரம், அசக்கியாபச்சாரம் அப்படின்னு 4 பிரித்து வச்சுருக்கா நம்ம பெரியவா. அகிருத்தியகரணம் அப்படின்னா செய்யக்கூடாததை செய்தல். இந்த அகிருத்தியகரணம்ன்றது பேசிக்காக யாருமே செய்யக்கூடாது. இது இவா தான் செய்யலாம், இவா செய்யக்கூடாதுன்றது இல்லை. மனுஷனாக பிறந்த யாருமே இந்த விஷயங்களை செய்யக்கூடாது. என்ன விஷயம்? பரஹிம்சை, மற்றவர்களை ஹிம்சிப்பது, மற்றவர்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துவது. இன்னொன்று பரஸ்தோத்திரம். பகவான் பாகவதர்கள் ஆச்சாரியர்களை தவிர வேறு யாரையும் அன்னெசரியாக எந்த விதத்துக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. பரதார பரிகிரகம், பிறன்மனை கவர்தல் கூடாது. பரத்ரவ்ய அபகாரம், மற்றவர்களுடைய பொருளிலே ஆசைப்படுதலோ அதை அபகரித்தலோ கூடாது. அசத்தியகதனம், அசத்தியகதனம்னா பொய் சொல்லக்கூடாது. அபக்ஷ போஜனம், அபக்ஷம்னா புஜிக்கக்கூடாததை புஜித்தல். இவரவர்களுக்கு இதுதான் உணவு அப்படின்னு ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குது. அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறி நாம் செயல்படுவது என்பது கூடாது. இது அகிருத்தியகரணத்தில் சேரும். பகவதபச்சாரம்னா என்ன அப்படின்னா, மற்ற தேவதைகளோடொக்க பகவானை நினைத்தல். அந்த எம்பெருமானை மற்ற தேவதைகளோடு சமமாக நினைத்தல் கூடாது. ராமனும் கிருஷ்ணனும் பகவான் என்றே நாம் எண்ணி இருக்கிறோம். ஆனால் ராமனிடத்திலும் கண்ணனிடத்திலும் சஜாத்திய புத்தி, இவர்கள் மனுஷர்கள் அப்படின்ற எண்ணம் கூடாது. வர்ணாசிரம விபரீதமான உபச்சாரம், பகவானுக்கு பூஜை செய்தலிலே இதுதான் விதி, இவரவர்கள் பூஜை செய்யலாம் என்று விதித்திருக்கிற போது அதற்கு எதிர்த்தட்டான ஒரு உபச்சாரம் என்பது கூடாது என்று காட்டப்படுகிறது. அதற்கு மேலே அந்த எம்பெருமான் நம் மாத்தில் எழுதியிருக்கான். எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா, சித்திர ரூபியாகவோ இல்லைன்னா சந்நிதிகளில் அந்த எம்பெருமான் ஒரு விக்கிரக பரிகிரகம் பண்ணி கொண்டோ எழுந்துள்ளிருக்கிறான். விக்கிரக பரிகிரகம்னா ஒரு சிலையின் ரூபத்திலே இருக்கிறான், ஒரு சித்திரத்தின் ரூபத்திலே இருக்கிறான். அப்போ சித்திரத்தின் ரூபத்தில் இருக்கிற எம்பெருமானையோ சிலையின் ரூபத்தில் இருக்கிற எம்பெருமானையோ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த எம்பெருமான் எம்பெருமானாகவே இருக்கான்னு தான் நினைக்கணும். அது சிலை என்பது கூடாது, இல்லைன்னா சித்திரம் என்பது கூடாது. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் நம்ம மாத்தில் பூஜைகள் செய்கிறோம். என்ன சொல்கிறோம்? கண்ணனுடைய படத்துக்கு மாலை சாத்து, கண்ணன் சிலைக்கு மாலை சாத்து, கண்ணன் விக்கிரகத்துக்கு மாலை சாத்து. அப்படி சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை. திருவேங்கடமுடையான் படத்துக்கு மாலை சாத்து இல்லை, அவர் திருவேங்கடமுடையான். அதே போல் கண்ணன் சிலைக்கு மாலை சாத்து இல்லை, அவர் கண்ணன். அந்த எம்பெருமானாவே பாவிக்கணுமே ஒழிய அதை ஒரு சிலையாகவோ இல்லை என்றால் ஒரு படமாகவோ நினைத்தால் அந்த இடத்துல அந்த பக்தி பாவமே போய்டுறது. எவ்ரிதிங் பிகம்ஸ் ரிச்சுவலிஸ்டிக். அப்படி பண்ணாமல் அந்த அர்ச்சாவதாரத்திலே உபாதான ஸ்மிருதி கூடாது. இந்த எம்பெருமான் ஒரு சிலையாகவோ சிலையின் ரூபத்திலே இருக்கிறான்னா அந்த எம்பெருமானாத்தான் பார்க்கணும். அவன் தங்கமான கண்ணன், வெள்ளியிலே நரசிம்மன், இல்லை வெள்ளியிலே கிருஷ்ணன், இதெல்லாம் கூடாது. கண்ணனை விட வெள்ளி பெருசு கிடையாது, தங்கம் பெருசு கிடையாது. அர்ச்சாவதாரத்திலே உபாதான நிரூபணம் என்பது கூடாது. நம்மதல்லாத இந்த ஆத்மா பகவானுடைய சொத்து. பகவானுடைய சொத்தான இந்த ஆத்மாவை நம்முடையது என்று நினைப்பது அதுவும் தவறு. அடுத்தது, பகவானுடைய திரவியத்தை, பகவானுக்கு என்று இருக்கக்கூடிய அவனுடைய சொத்துக்களை நம் சொத்தாக ஆக்கிக் கொள்வது பகவத் திரவியாபகாரம் என்பது பகவதபச்சாரத்தை சொல்லுகிறது. அடுத்தது, இது மட்டும் இல்லை, இவா கூட சேர்ந்து இருக்கிறது இருக்கு பாருங்க. பகவானுடைய திரவியத்தை அபகாரம் நாம் பண்ணலை சுவாமி, ஆனால் அபகாரம் பண்ணுறதுக்கு உதவினாலும் அபகாரம் பண்ணுறவாளோட ஒரு சகவாசம் இருந்தாலும் அதுவும் பகவானுக்கு பகவானிடத்திலே படும்படியான அபச்சாரமாக போய் முடிகிறது. அடுத்தது, பாகவதர்களிடத்திலே அபச்சாரம்னா என்ன? அகங்காரார்த்தமாக
நம்முடைய அகங்காரத்தின் அடியாக பாகவதர்களிடத்திலே மனம், மெய், மொழி இது மூன்றாலும் படும்படியான அபச்சாரம். இதுக்கு மேலே 4வது ஒன்று இருக்குது, அசஹ்யாபச்சாரம் அப்படின்னு. அசஹ்யாபச்சாரம்னு என்ன அர்த்தம்னால், நிர்பந்தமாக பகவத் விஷயம் பாகவத விஷயம் என்றால் அதை வேண்டாம் என்று புறம் தள்ளி அதை சகிக்காமல் இருப்பது. அதுக்கு மேலே நம்முடைய ஆச்சாரியனிடத்திலே அபச்சாரப்படுவது, அதற்கு மேலே ஆச்சாரிய பக்தர்களிடத்திலே அபச்சாரப்படுவது அசஹ்யாபச்சாரம். ஆக இது 4 விதமான அபச்சாரம் என்பது நம்மை பகவானிடத்திலே சேர்க்காது, மீளவும் சம்சாரத்திலே தள்ளிவிடும் என்று நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இதுக்கு மேலே மற்றும் பல விஷயங்களை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.